வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் தேன்மொழிக்கு கால் பண்ணுறாங்க. ஏண்டி எவ்வளவு சொல்லிய நீ அந்த பிரபு கூட ஏன் போன சொல்லு தேனு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி என்கிட்ட சொல்லு, உன் அக்கா கிட்ட சொல்ல மாட்டியா என்ன அப்படின்னு கேட்க நேரம் தான், அக்கா என்னை மன்னிச்சிரு, வேறு வழி இல்லாமல் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். இது அரவிந்துக்கு நான் செய்த துரோகம், இதை நினச்சி அப்படியே குற்ற உணர்வில் இருக்கேன். அப்படி இருக்க நேரம் ஏன்டி இப்படி ஒரு கேடுகெட்ட முடிவை எடுத்த அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், அக்கா நம்ம அப்பா இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், என்ன சொல்ல தேனு, அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், வேற எங்கேயும் இல்லைக்கா, இந்த குறிஞ்சிநாதன் பிடியில் தான் இருக்காங்க, நான் அப்பாவை பார்த்தேன். என்ன சொல்கிறா? ஆமாம், அப்பாவை பார்த்தேன், எப்படியாவது அப்பாவை நான் மீட்டுறணும், இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த பிரபு வெளியே சொன்னால் உன் அப்பாய்க்கு கழுத்து அறுத்து போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சைக்கோ கணங்காக பேசினான். ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கு உயிரை காப்பாற்ற தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேங்க்கா அப்படின்னு சொன்னேன். என்ன தேனை சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அப்பாவை அந்த குறிஞ்சிநாதன் பிடியிலேருந்து மீட்டுருவோம் அப்படின்னு அந்த இடத்துல கொதித்து எழுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜனகாமாவுக்கும் இந்த பிரபுவால் ஆபத்து இருக்குது. இவன் பயங்கரமான சைக்கோ. நம்ம ஜனகாமாவை எல்லாம் இவன் ஏதோ சதித்திட்டம் பண்ணி அவங்கள அழிக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனால, நீ கவலைப்படாத, நம்ம அப்பாவை மீட்டுட்டு ஒவ்வொன்றா அவனுக்கு திட்டத்தெல்லாம் முறியடிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம தமிழ் தன்னோட அப்பாவின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அழகாட்டு நம்ம பிரபு பேசுகிறாங்க. நம்ம தேனுக்கிட்ட, தேன்மொழி இங்கே வா, உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லு, முக்கியமாக அந்த ஜனகாவை பற்றிய விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம், ஜனகாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ஜனகாமாவுக்கு பிடிச்சதே சிபி மாமா தான். சிபி மாமாவை ஜனகாமாவுக்கு நல்லாவே பிடிக்கும். அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு உசுறு. குடும்பத்தில் இருக்க எல்லார் மேலேயும் அளவு கடந்த பற்றும் பாசமும் ஜனகமா வச்சுருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ ஜனகாவை அழிக்கிறதுக்கு குடும்பம் போதுமா அப்படின்னு உள்ள விஷயம் இது எனக்கு தெரியும், ஆனாலும் நீ சொல்லு சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க. ஒரு நாள் எத்தனை மணிக்கூர் ஜனகாவை தூங்குவா அப்படின்னு கேட்க நேரம் 4 மணிக்கூர் தான். மற்ற எல்லா நேரமும் உழைப்புன்னு அவங்க மொத்த உழைப்பையும் அவங்க பொருட்கள் தரமாக இருக்கணும் அப்படின்னு மோட்டிவோடு பண்ணுவாங்க. தியாகத்தோடு வாழவங்க தான் ஜனகமா அப்படின்னு சொல்ல நேரம், ஜனகாவை அழிக்கணும், அவளுக்கு குடும்பத்தை இனி சின்ன பின்னமாக சிதைக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிடுறோம். பிரபு நீ என்ன வேணாலும் செய், அந்த ஜனகமா குடும்பத்தை அழிச்சிடாத, பாவம் ஜனகமா அப்படின்னு சொல்லிடுறோம். ஓ உனக்கு உன் பாட்டி மேலே அவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியே அரண்டு போகிறாங்க. நம்ம தேன்மொழி இதுக்கு மேலேயும் இந்த பிரபுவை நம்ம அப்பாட்ட காப்பாற்றணும்னா வேறு வழியே இல்லை, நம்ம அக்கா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழுக்கு கால் பண்ணுறாங்க தேன்மொழி. என்ன விஷயம் தேனு, நாங்கள் அவ்வளோ வேற சொல்லியும் நீ கேட்காம அந்த பிரபு கட்டின தாலியோட எங்கிட்ட இருந்து போனல, அது எதுக்காக நீ இப்படி ஒரு வேலையை பண்ண, அவன் நல்லவன் இல்லை, விட்டுரு, உன் வாழ்க்கையே அழிஞ்சிடும்னு சொன்னப்போ வர நீ கேட்கல, ஏன் அப்படின்னு அந்த இடத்துல என் தங்கச்சியாக இருந்துக்கிட்டு நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்ட அப்படின்னு சொன்னார. அக்கா என்னை மன்னிச்சிடக்கா, நம்ம அப்பா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்கிற, நம்ம அப்பா எங்கே இருக்காங்க சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா, வேறு எங்கேயும் இல்லை, இந்த பிரபு தான் நம்ம அப்பாவை கடத்தி வச்சுருக்கான், அந்த குறிஞ்சிநாதனும் சேர்ந்து தான் அப்படின்னு சொன்னேரும். நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம் நான் சொல்லதெல்லாம் உண்மைக்கா, இவன் பிடிச்சி நம்ம அப்பாவை அடைச்சி வச்சுருக்கான். இந்த விஷயத்த நான் ஏற்கனவே இவன் என் கழுத்தில் தாலி கிட்டதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும், அதை சொல்லலான்னு நினச்சா அப்பாவுக்கு கழுத்து அறுத்து போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்ன மிரட்டுனாக்கா, இவன் கெட்டவேன்னு நான் நிரூபிக்கணும், சொல்லணும், வர்ஷினி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சேன்.
ஆனால் இது எல்லாமே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து என்னை வந்து அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டான். கடைசி கட்டத்தில் என் காலத்தில் தாலியை கட்டிட்டான். கண்டிப்பாக நான் வந்து அந்த இடத்துல இவன் கட்டின தாலியை வந்து அவுத்து போட்டு அவனை அவமானப்படுத்தினா இதுக்காக நம்ம அப்பாவை அவன் கொன்று போட்டிருப்பாங்க. அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்லலை அப்படின்னு வந்து எனக்குள்ளேயே இந்த கவலையை நான் மறைச்சி வச்சுட்டேன். எப்படியாவது நம்ம அப்பா பாவங்க, அவங்கள காப்பாற்று, அவன் அந்த குடோனுக்குள்ளே தான் மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ் துடிச்சு போகிறாங்க. நீ வந்து நம்ம அப்பாவை காப்பாற்றணும், அவன்கிட்ட இருந்து நீ உன் வாழ்க்கையை நீ பணையம் வச்சுருக்கியேடி அப்படின்னு வந்து அந்த சொல்ல நேரம் என்னை பற்றி பார்க்காதாக்கா, நம்ம அப்பாவை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சிபிகிட்ட ஓடி போகிறாங்க. நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு சிபி, தேனு அப்படி ஒரு விஷயத்த முடிவெடுக்க காரணம் இருந்திருக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவை அந்த குறிஞ்சிநாதனும் பிரபுவும் சேர்ந்து ஒரு குடோனுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு உள்ள ரகசியத்தை சொன்ன உடனே அந்த குறிஞ்சிநாதன பிரபுவை இந்த வேலை பண்ணி தேனை மிரட்டி அப்போ இந்த கல்யாணத்துக்கு அதுக்காக தான் அவன் பிரபு கட்டின தாலியை கலத்தி எரியாமல் இருந்தாளா. இப்போவே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, விட மாட்டேன்டா, குறிஞ்சிநாதனுக்கும் பிரபுக்கும் ஆப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஜனகாமாவையும் அழிக்கிறதுக்கு இந்த பிரபு வந்து துடிச்சிட்டு இருக்கானா. தேன்னு சொன்னால் ஜனகாமாவுக்கும் ஆபத்து இருக்கான் அந்த குறிஞ்சிநாதனால. எப்படியாவது இந்த ஆபத்தில் இருந்தெல்லாம் நம்ம ஜனகாமாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளை மீறி அவன் ஜனகாமாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் ஜானுவ நீ பயப்படாத தமிழ், எதுவானாலும் நம்ம பார்த்துக்கிடலாம், அவன் எப்படி நம்மளை மீறி செய்ய முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது காப்பாற்றணும் நம்ம ஜனகாமாவை, அந்த குறிஞ்சிநாதனுக்கு வந்து சரியான நெத்தியடி குடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் வந்து வந்து செல்வரத்னத்தை காப்பாற்ற நம்ம தமிழ சிவியை வந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு ஒரு சைக்கோ கணக்கா ஜனகா குடும்பத்தை அழிக்கணும், அந்த வர்ஷினியை வந்து தாலி கட்டி அந்த குடும்பத்துக்குள்ளே நுழையணும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, தேனும் அவள் பேட்டி தானே, அவளுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரத்த பாசம் துடிக்காமையாக இருக்க போது. அதனால் தேன் மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு, அந்த குடும்பத்தை அழிக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சேதுகிட்ட வந்து கண்டுக்காமே வந்து நம்ம வர்ஷினி இருக்காங்க. ஏன்னு தான் இந்த சேது எங்களுக்கு தாலி கட்டிட்டான், பிரபு வந்து நல்லவன், என்னை பொறுத்தவரை நான் வாழ்ந்தா பிரபு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்ஷினி மனசை அழுத்த மாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த வீட்டில் சம்மந்தின்னு ஒரு உறவு முறை கிடச்சி இது வரைக்கும் ஒரு எடுபடி அப்படின்னு உள்ள இதோடு இருந்தோம். இப்போ இந்த வீட்டு சம்மந்தியாக ஆவியாச்சு, இனி நம்ம காட்டில் மழை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வரத்னம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சிபி. ஒரு கட்டத்தில் சிபி வந்து அந்த தமிழோட சேர்ந்து நம்ம தமிழோட அப்பாவை மீட்கிறாங்க. தமிழ் சந்தோஷப்படுறாங்க. பிரபு சும்மா கடுப்பாறாங்க. தேனை எப்படியாவது வந்து தேன் மூலமாக தான் இந்த விஷயம் லீக் ஆகிருக்கும், அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க பிரபு.